நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 77. கைகளானவன். காட்டின் கைகள் நீண்டு ஒவ்வொன்றாக அவனிடமிருந்து கழற்றி எடுத்து கொண்டிருந்தன. ஆடைகளை முதலில், சென்ற கால நினைவுகளை பின்னர், சூழுணர்வை செல் திசையை, இறுதியாக தன்னுணர்வை. எத்தனை நாட்களாயின என அவன் உணரவில்லை. பசியும் துயிலும் இயல்பாக வந்து சென்றன. பசித்தபோது உணவு விழிகளுக்கு தெரிந்தது. துயில் எழுந்தபோது நிரப்பை கண்டடைந்தான். துயின்றெழுந்ததுமே கால்கள் நடக்க தொடங்கின. வன்னி மரத்தடியில் துயில்கையில் அவன் கனவில் ஒரு நாகக்குழவியை கண்டான். மிகச் சிறிது, மாந்தளிர் நிறத்தில் மண்ணகழ்ந்தெடுத்த தளிர்வேர் போல வளைந்து கிடந்தது. அவன் குனிந்து அதன் நெளியும் வாலை நோக்கினான். குனிந்து அதை மெல்ல தொட்டான். சீறி மேல் எழுந்தது. சிறிய படம் மெல்ல ஆடியது. அது நாகமல்ல, சிறு தழல் என அறிந்தான். அதன் உடல் பட்டு சுள்ளிகள் நொறுங்கி கருகி எரிந்தன. அனல் எழுந்து பெருகி அவன் தலைக்கு மேல் சென்றது. அவன் அத்தழல் காட்டை சூழ்வதை, பெருமரங்கள் அனலால் தழுவப்பட்டு துடித்து பொசுங்குவதை, தளிருடன் இலை தழைப்புகள் வெந்து சுருண்டு கருகி பொழிவதை கண்டான். அவன் உடல் அந்த வெக்கையை அறிந்தது. அவனை நோக்கி 4 புறம் இருந்தும் தீ எழுந்து வந்தது. செந்நிறமும் பொன்னிறமும் நீல நிறமும் கொண்ட மூவணல். அவன் தலைமுடி பொசுங்கி கெடுமணம் எழுந்தது. அவன் எழுந்து கொண்ட போது தன்னை சூழ்ந்து வரும் காட்டெரியை கண்டான். தீ உருமும் என்றும் ஓலமிடும் என்றும் அன்றுதான் அறிந்தான். செந்தழல் அலைகளாக எழுந்து அரைந்து பெருகி வந்தது. அனலுக்கு நுரையுண்டு துமியுண்டு என்று கண்டான். ஓடு ஓடு என்று உள்ளம் கூவிய போதிலும் அச்செந்நிற கொந்தளிப்பை விட்டு விழி விலக்க இயலவில்லை. அதற்குள் சிறு சுழிகள், கரிய நிழலுருக்கள், வெடித்து வெடித்து எழும் வண்ணங்கள். அவன் காலடியை அனல் நெருங்கிய போதுதான் பின்னால் விலகினான். வெடித்த விதையொன்று அவன் மேல் தெரிக்க துள்ளி மேலும் விலகிய போது விழுந்து கிடந்த மரம் ஒன்றின் பட்டைக்குள் இருந்து எழுந்து நெளிந்த சிறிய பாம்பு குழவியை கண்டான். குழந்தையின் கைவிரல் போல சிவந்த மென்மையான உடல். அனல் வெம்மையில் நெளிந்து துடித்தது. அந்த மரம் ஈரம் மிக்கதாக இருந்தமையால் எளிதில் எரியவில்லை. ஆயினும் அதன் பட்டை கருகி புகையெழ எரி நோக்கி சென்று கொண்டே இருந்தது. சுண்டி சுண்டி அவனை அழைத்தது அந்த விரல். எதுவும் எண்ணாமல் அவன் எரிக்குள் பாய்ந்தான். எரியாமல் கிடந்த மரங்கள் மேல் மிதித்து சென்று அந்த மரத்தடியை அடைந்து பட்டையை உதைத்து பிளந்தான். அதில் உடல் சிக்கி இருந்த நாகக்குழவி பாய்ந்து நெளிந்து ஓடி வந்து அவன் காலில் தொற்றிக் கொண்டது. அதை நோக்கி கையை நீட்டியதும் கையில் துள்ளி ஏறியது. அவன் அங்கிருந்த 2 மரத்தடிகள் மேல் மிதித்து தீயை விட்டு வெளியே வந்தான். ஓடி அகன்று அப்பால் தெரிந்த நீரோடை நோக்கி சென்றான். அவன் தோளில் ஏறிய நாகத்தை பிடித்து நீரில் வீச முயன்றான். அது அவன் விரலை உடலால் சுற்றி கொண்டு மறுத்தது. இன்னொரு கையால் பற்றி வீச முயன்ற போது அவன் கைவிரலை கவ்வியது. எறும்பு கடித்தது போல் உணர்ந்தான். கையை உதறிய போது தெரித்து நீரில் விழுந்து நெளிந்து நீந்தி மறுபக்கம் சென்று தழைத்த புல்லுக்குள் நுழைந்தது. அதன் வால் நுனியின் இறுதி துடிப்பை அவன் நோக்கினான். அவ்வசைவு விழிகளில் எஞ்சி இருக்க தன் கைவிரலை தூக்கி பார்த்தான். சிவந்த 2 புள்ளிகள். அதை வாயில் வைத்து கடித்து உறிஞ்சி வாயில் ஊறி வந்த சில துளி குருதியை துப்பிவிட்டு நடந்தான். 2 கைகளை விரித்தது போல் எரிந்தெழுந்து வந்த தீயிலிருந்து தெரித்த காய்கள் விழுந்து வெடித்து பற்றி கொண்டு இஞ்சி புற்பரப்பு எரி கொண்டது. தன் முன் ஏறி எழுவதைக் கண்டு அவன் திகைத்து திரும்பி பார்த்தான். சுழித்தெழுந்து அணைந்தது தழல். முடிந்தது என்ற சொல்லாக தன் அகத்தை உணர்ந்தான். இத்தனை எளிதாகவா? இத்தனை பொருள் இல்லாமலா? எவரேனும் என்னை கண்டடைவார்களா? வெள்ளெலும்புகள் எஞ்சுமா? எந்த கதையில் இது சொல்லப்படும்? கதை முடிவு அங்கே நிஷதபுரியின் அரண்மனை முற்றத்துடன் நின்று விடுமா? ஏன் அச்சம் எழவில்லை? ஏன் இந்நிலையிலும் நான் நான் என துள்ளுகிறது என் உள்ளம்? இஞ்சிப்புல் விரைவில் எரிந்தழிய அந்த கரிய பரப்பிலிருந்து நீரில் கரித்தூள் கரைவது போல நீல புகைச்சுருள்கள் எழுந்து கொண்டிருந்தன. அவன் அந்த சாம்பல் பரப்பில் சென்று நின்றான். அணுகி வந்த செந்தழல் தயங்கியது. மாபெரும் பசு ஒன்றின் வாய் மேய்ந்தபடி வந்து புல் தீர்ந்துவிட கண்டு நின்று மேல் எழுந்தது.
நுரை வற்றுவது போல தீ அணைவதை அவன் கண்டான். பின்னர் அவனை சூழ்ந்து கரிய நிலம் புகை மூடி ஆங்காங்கே எரியும் உதிரி மரத்தடிகளுடன் விரிந்து கிடந்தது. மேலெழுந்த கரிச்சுருள்கள் மழையென பெய்யத் தொடங்கின. அவன் உடலில் வியர்வை வழிய அதில் கரி கரைந்து கோடுகளாக வழிந்தது. அவன் பெருமூச்சுடன் சூழ நோக்கினான். சற்று முன் அங்கே பேருரு கொண்டு நின்றிருந்த ஒன்று இல்லை என்றாகிவிட்டிருந்தது. சினம் ஒன்று பெருகி தணிந்தது போல. வெந்த காடு வேறொரு மனம் கொண்டிருந்தது. அந்த மனங்கள் அங்குதான் இருந்தன. காடு நீருக்கு ஒரு மனத்தை அளிக்கிறது, நெருப்புக்கு பிரிதொன்றை. ஓடையில் சுழித்துச் சென்ற நீரில் கரி பொடிகள் மிதந்தன. அள்ளி உண்டபோது புகை மனம் இருந்தது. காட்டுக்குள் சென்றபோது அவன் உடல் எங்கும் களைப்பை உணர்ந்தான். மரத்தடி ஒன்று தெரிய அங்கே சென்று இலைப்படுக்கை அமைக்க முயலாமல் அப்படியே படுத்து கொண்டான். பாலாடை படிவது போல உடல் நிலத்தில் படிந்தது. ஒவ்வொரு கூழாங்கல் மேலும் உடல் உருகி வழிந்து விட்டதாக தோன்றியது. கை கால்கள் எடை கொண்டன. சித்தம் எடை கொண்டு அசைவிழந்தது. அவன் தன் குரட்டையொலியை தானே கேட்டான். அவன் அருகே கரிய பேருருவன் ஒருவன் வந்து அமர்ந்தான். அவன் நடந்து வருவதை அவன் காணவில்லை. அருகே அமர்கையில் ஓசையும் எழவில்லை. உடல் உணர்வால் அவனை அறிந்து எழ முயன்றான். துயில்க, நான் சற்று ஓய்வெடுக்கிறேன் என்றான். இக்காட்டில் வாழ்பவன் நான். நீங்கள் எவர் என்று அறியலாமா என்றான். நான் காட்டில் வாழ முயல்பவன் என்றான் நளன். நீங்கள் காட்டிலிருந்து வெளியேறியவர், மீள முடியாதவர் என்றான். ஆம் என்றான் நளன். நீங்கள் நிஷதபுரியின் நளன் அல்லவா? என்னை அறிவீர்களா என்றான். ஆம் என்றான் அவன். சில கணங்களுக்கு பின், எங்கு செல்கிறீர்கள் என்றான். அறியேன், சென்று கொண்டே இருக்கிறேன். அவன் சிரித்து, இலக்கில்லாதவர்கள் எத்தனை விரைந்தாலும் எங்கும் செல்வதில்லை என்றான். ஆம் என நளன் சொன்னான். முற்றிலும் அறியாத ஒருவனிடம் நீங்கள் அனைத்தையும் சொல்லலாம் என்று நூல் கூற்று உள்ளது அரசே என்றான் கரியவன். அவன் பெருந்தோள்களை நளன் நோக்கி கொண்டிருந்தான். அத்தனை பெரிய தோள்கள் மானுடருக்கு அமையக்கூடுமா? அவன் கைகள் மிக நீளமானவை. இறுகிய தசைகளும் புடைத்த நரம்புகளுமாக முது வேங்கை மரத்தடி போல. சொல்லுங்கள் என்றான் கரியோன். எனக்கு நிகழ்ந்ததை நீங்கள் அறிவீர்களா என்றான் நளன். கதைகளினூடாக என்றான் அவன். எல்லா கதைகளும் மெய்யென்றே கொள்க என்றான் நளன். நான் சூதாட்டத்தில் ஏன் தோற்றேன்? நான் அறிய விழைவது அதையே. அவன் குனிந்த நளன் விழிகளை நோக்கியபடி, சூதாட்டத்தை நெடுநாட்களுக்கு முன்னரே தொடங்கிவிட்டீர்கள் நிஷாதரே என்றான். நளன், என்ன என்றான். நெடுநாட்களுக்கு முன் என்றான். நாற்களத்திற்காக குதிரைகளை அமைத்தீர்கள். பின் முதல் காய் நகர்வு. அது கலியை நீக்கி இந்திரனை முன் வைத்தது. அவன் என்ன சொல்கிறான் என நளனுக்கு புரியவில்லை. பின் அரசியின் வரவு. பின்னர் நளன் எரிச்சலுடன், போதும் என்றான். எல்லா சூதாட்டங்களும் பிரிதொரு பெருஞ்சூதாட்டத்திற்குள் நிகழ்கின்றன. ஒன்றின் நெறியை அது அமைந்திருக்கும் பிரிதின் நெறி கட்டுப்படுத்துகிறது. சூதிற்குள் சூதென்று செல்லும் 1000 பல்லாயிரம் அடுக்குகள். நீங்கள் ஆடியது ஒன்றில், அதன் உச்சமென பிரிதொன்றில். நளன் புரிந்தும் புரியாமலும் கேட்டுக்கொண்டிருந்தான். சூதில் வெல்வதற்கே அனைவரும் ஆடுகிறார்கள். ஆனால் அனைவரின் ஆழங்களும் வெல்லத்தான் விழைகின்றன என்று கூற முடியாது என்றான் கரியவன். தோற்கவும் விழையக்கூடும் நாம் என்றாகி நடிக்கும் நாம் அறியா அது. நளன் எழப்போனான். நான் விழைவதையே சொல்ல வேண்டுமா என்ன? நளன், இல்லை, நீர் என்னுடன் விளையாடுகிறீர் என்றான். ஆம் என அவன் நகைக்க, அதிலிருந்த கேலி நளனை மீண்டும் படுக்க வைத்தது. நான் துயில் கொள்ள விரும்புகிறேன் என்றான். நன்று என அவன் சொன்னான். நளன் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் அவன் அருகே இருக்கும் உணர்வு நோக்காதானதும் பெரிதாகியது. எதை அஞ்சி தப்பி ஓடுகிறோமோ அதை வெல்ல எளிய வழி ஒன்றே. அதை நோக்கி திரும்புவது, அதுவாவது, அதில் திளைப்பது. நளன் விழித்திறந்து சினத்துடன், என்ன உளறுகிறாய் என்றான். எதிலும் முடிவிலாது திளைக்கவியலாது என்பதனால் அதை கடந்தாக வேண்டும்.
அதன் பின் அது இல்லை. நளன், என்ன சொல்கிறாய் என்றான். இதோ இது என்னவென்று தெரிகிறதா? நளன் அதை பார்த்தான். வெண்ணிற பட்டாடை, பொன்னூல்களால் கரை பின்னல் செய்யப்பட்டிருந்தது. அன்னங்கள் ஒன்றுடன் ஒன்று கழுத்து பிணைத்து மாலை என்றாகி இருந்தது. மேலும் விழி கூர்ந்தபோது அன்னங்களின் தூவிகள் அனைத்துமே மிகச் சிறிய அன்னங்களால் ஆனதென்று தெரிந்தது. அவன் அதை நினைவு கூர்ந்தான். இது என்னுடையது. நான் மணிமுடி சூடிக்கொண்ட போது பீதர் நாட்டு வணிக குழு ஒன்றால் அளிக்கப்பட்டது. அவன், ஆம், விலை மதிப்பற்றது. அன்று இதை கண்டு பெரு விளைவு கொண்டீர்கள். ஆனால் இதை அணிய தோன்றவில்லை. உங்கள் கருவூலத்தில் கொண்டு வைக்க ஆணையிட்டீர்கள் என்றான். நளன், ஆம் என்றான். அதன் பின் இதை மறந்துவிட்டீர்கள். நளன் தலையசைத்தான். ஆனால் ஒரு முறை இது கனவில் வந்தது. நளன், இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு என்றான். இதோ உங்கள் உள்ளத்திலிருந்தே படித்தருகிறேன். நளன், நீர் மானுடர் அல்ல என்றான். கந்தர்வர், யட்சர், தேவர். ஆம். கரியவன் நகைத்து, நாகனாக இருக்கக்கூடாதா என்றான். அவன் கண்களை பார்த்து நளன் திடுக்கிட்டான். ஆம் என்றான். இது உங்கள் கனவில் வந்த நாள் எது என தெரிகிறதா? அவன் விழிகள் நாக விழிகளாக நிலை கொண்டிருந்தன. ஆம் என்றான். அவள் சத்ராஜித்தாக முடிசூட முடிவெடுத்த நாள். வெண்புறவி நகர் மீண்ட அன்றிரவு. நளன் அவன் விழிகளை நோக்கி கொண்டிருந்தான். இதை இந்த பொந்தில் வைக்கிறேன் என்று அவன் அந்த வெண்பட்டை ஒரு தோல் பையால் பொதிந்து அவர்கள் படுத்திருந்த நெடுமரத்தின் பொந்தில் கொண்டு சென்று வைத்தான். இங்கிருக்கிறது இது என்றான். இது எப்படி உங்கள் கையில் கிடைத்தது என்றான் நளன். திடுக்கிட்டவனாக விழிப்படைந்தான். அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. எழுந்து அமர்ந்தபோது தன் உடல் காந்துவதை உணர்ந்தான். உதடுகள் உலர்ந்து ஒட்டியிருந்தன. கண்கள் கனன்று நீர் வழிந்தது. எழுந்து நிற்க முயன்ற போது உடல் ஒரு பக்கமாக சரிந்தது. மரத்தை பற்றி கொண்டு நிலை கொண்டான். கண்களை மூடிய போது நிலம் நழுவ திசை சுழல காலமின்மையில் இருந்தான். மீண்டும் விழி திறந்தபோது வியர்வை பூத்திருந்தது. விடாயை உணர்ந்தான். ஓர விழியில் ஏதோ தெரிய திகைத்து தன் கைகளை தூக்கி பார்த்தான். அவை குழந்தை கைகள் போல மெத்தென்று வீங்கி இருந்தன. விரல்கள் உருண்டு மேல் கையில் குழிகளுடன், மணிக்கட்டுகளில் மடிப்பு வளையங்களுடன். கால்களும் வீங்கி பன்றிக்குட்டிகள் போல் இருந்தன. சுட்டு விரலை தூக்கி நோக்கினான். அந்த நாகம் கடித்த தழும்பு இரு கரிய புள்ளிகளாக தெரிந்தது. அருகே எங்காவது மானுடர் இருப்பார்களா என்ற எண்ணமே அவனுக்கு முதலில் வந்தது. அவ்வெண்ணம் வந்ததுமே விழிகள் அதற்கான தடயங்களை கண்டடைந்தன. அங்கே எங்கோ நீரோடையின் ஓசை கேட்டது. அது ஆற்றைத்தான் சென்றடையும். ஆற்றிலிருந்து கரையேறும் பாதைகள் இல்லாமல் இருக்காது. அவன் திரும்பிய போது அந்த மரப்பொந்தை பார்த்தான். ஒரு கணம் அசையாமல் நின்றான். பின்னர் அதை அணுகி உள்ளே நோக்கினான். உள்ளே மான் தோல் பொதி ஒன்று கிடந்தது. அதை உள்ளே போட்டு நெடுங்காலமாகி இருந்தமையால் சருகுகள் விழுந்து மட்கி மூடி சிலந்தி வலை அடர்ந்து பரவி எளிதில் என்னவென்று தெரியவில்லை. கனவில் அதை பார்த்திருக்கவில்லை என்றால் அதை அடையாளம் கண்டிருக்க முடியாது. இல்லை, நான் முன்னரே கண்டுவிட்டேன். ஆகவேதான் கனவு. அவன் உள்ளே கைவிட்டு அதை எடுக்கப் போய் பின் ஒரு கணம் தயங்கி சுற்றிலும் பார்த்தான். அங்கே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கொண்டு வந்து உள்ளே விட்டு சுழற்றினான். சீறியபடி அரசநாகம் ஒன்று பத்தி விரித்தது. அவன் திடுக்கிட்டு பின்வாங்கி பின் குச்சியால் அதன் முன் தட்டினான். அது மூச்சொலிக்க சினந்து அக்குச்சியை இருமுறை கொத்தியது. பின்னர் உள்ளே உடலை இழுத்து கொண்டு மெல்ல மறைந்தது. அவன் அந்த குச்சியாலேயே தோல் பொதியை மெல்லச் சுழற்றி வெளியே எடுத்தான். அரசநாகம் உண்டு எஞ்சிய எலும்புகளும் மட்கிய இறகுகளும் பல வகையான சருகு செத்தைகளுமாக அந்த பொதி வந்து நிலத்தில் விழுந்தது. கழியால் அதை தட்டி தட்டி அதிலிருந்த சிற்றுயிர்களை விலக்கினான். கழியாலேயே அதை எடுத்து அருகே கொண்டு வந்து பிரித்து நோக்கினான். வெண்பட்டு. விரித்து பார்த்தான். அன்னப்பறவை மாலை கொண்ட அணிக்கரை. அதை உதறி மடித்து மீண்டும் அந்த பொதியில் வைத்து கட்டி எடுத்து கொண்டான். ஒவ்வொரு அடிக்கும் அவன் உடல் தள்ளாடியது. புற்களையும் புதர்களையும் கடந்து மரங்களை பற்றுக்கோடாக பிடித்து கொண்டு நின்று இளைப்பாரி ஓடையை சென்றடைந்தான். அங்கே சேற்றில் பாதி புதைந்தபடி மட்கிய ஆடை அணிந்த எலும்பு கூடு ஒன்று கிடந்தது.
கால்களில் இரும்பு தண்டையும் கைகளில் இரும்பு வளையும் அணிந்திருந்தது. அருகே சேற்றில் அதன் தலைப்பாகை கிடந்தது. சேற்றில் மூழ்கிய வாளுரை. அவன் அதை நோக்கிய பின் நீருள் இறங்கி நீர் வழியாகவே சென்றான். நீரோடை மேலும் பெரிய ஓடை ஒன்றை சென்றடைந்தது. அன்று உச்சி பொழுதுக்குள் அவன் காட்டாறொன்றை அடைந்தான். அதன் கரை வழியாக நடந்து சென்றபோது குடைவு படகு ஒன்று ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருப்பதை கண்டான். அதுவரைக்கும் செல்ல தன் உடலில் எஞ்சிய சித்தத்தை துளி துளியாக செலவழித்தான். அது மிக தொலைவில் நீரில் ஆடிக்கொண்டே இருந்தது. காட்டில் மூலிகை தேடி வந்த மருத்துவரான அர்ச்சர் நளனை கண்டடைந்தார். அவன் நஞ்சு முழுத்து உடல் வீங்கி கடும் காய்ச்சலில் நினைவிழந்திருந்தான். அவர் அவனை படகில் ஏற்றி காடோரம் அமைந்த தன் ஆய்வு குடிலுக்கு கொண்டு வந்தார். அங்கே 48 மாணவர்களும் 100 நோயாளிகளும் அவருடன் இருந்தனர். 18 நாள் நளன் அவருடைய ஆதுர சாலையில் நினைவில்லாமல் படுத்து கிடந்தான். அவன் சொன்ன ஓரிரு சொற்களிலிருந்தே அவன் யார் என்று புரிந்து கொண்டார். அவனை தனிக்குடிலில் எவரும் அறியாது வைத்து மருத்துவம் செய்தார். அர்ச்சர் தென்னகத்துக்கு சென்று முக்கடல் முனை அருகே ஓங்கி நின்றிருக்கும் மகேந்திரமலையில் அமர்ந்த அகத்தியர் மரபைச் சேர்ந்த சித்தரான குரகரிடம் மருத்துவ முறை கற்றவர். அவர் அவனுக்கு சாதிலிங்கம், மனோசிலை, ருத்ரகாந்தம், எரிக்காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் ஆகியவை கலந்து புடமிட்டு எடுக்கப்பட்ட நவபாஷாண மருந்தை ஊசி முனையால் தொட்டு நாவிலோடிய நரம்பில் குத்தி உடலில் செலுத்தினார். 9 நச்சுக்கள் பழகிய யானைகள் காட்டு யானையை என நாக நஞ்சை சூழ்ந்து கொண்டன. அவை அந்நச்சை அவன் உட்குலைகளிலிருந்தும் குடலிலிருந்தும் துரத்தி ஒதுக்கி தோலிலும் தசைகளிலும் கொண்டு சென்று ஒடுக்கி வைத்தன. அந்த போரில் அவன் உடல் கடும் சுரம் கொண்டது. ஆகவே அவனை ஆதுர சாலைக்கு அருகே ஓடிய சிற்றோடைக்குள் உடல் அமிழும்படி வைத்தனர். மலைத்தேன் மட்டுமே அவனுக்கு உணவென்று அளிக்கப்பட்டது. நாளுமென அவன் உடல் வற்றி உலர்ந்தது. முகம் உருகி வடிவிழந்தது. தோல் வெந்து பின் உரிந்து உலர்ந்த சருகு போல் ஆகியது. 18 நாட்களுக்கு பின் அவன் விழித்து கொண்ட போது அவன் அருகே அமர்ந்த அர்ச்சர் அவன் கைகளை பிடித்து கொண்டு விழிகளை நோக்கி தனிந்த குரலில், நீங்கள் இதுவரை நீங்களென எண்ணிய உடலை இழந்து விட்டீர்கள். இப்போதிருப்பது பிரிதொரு தோற்றம். உங்கள் உளம் அதை உணர்ந்து தெளிந்த பின் நீரில் உரு நோக்குங்கள். இனி இதுவே நான் என எண்ணிக்கொள்ளுங்கள். அதை உள்ளம் ஏற்கச் செய்யுங்கள். மிக எளிது அது. மானுட உடல் ஒவ்வொரு நாளும் உரு மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அத்தனை மாற்றத்தையும் மானுடர் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் அவரவர் உடல் இனிதானது. இவ்வுடலையும் நீங்கள் விரும்பத் தொடங்குவீர்கள். இன்னும் சில காலம் கடக்கையில் இம்முகத்தை ஆடியில் நோக்கி நோக்கி மகிழவும் கூடும். அர்ச்சர், இது ஏன் இவ்வாறு அமைந்தது என்று எண்ணினேன். ஊழ் விடைகளற்றது. ஆனால் இதற்கென உங்கள் ஆழத்தில் நீங்கள் விழைந்திருக்கவும் கூடும் என்றும் பட்டது. அவ்வண்ணமெனில் இந்த அரங்கிலும் ஆடுங்கள். இதை கடந்து எழுங்கள். இறை துணை நிற்கட்டும் என்றார் அர்ச்சர். நளன் கை கூப்பி, எவ்வண்ணமாயினும் உயிருடன் எழுகிறேன். அதன் பொருட்டு நான் கடன்பட்டுள்ளேன் மருத்துவரே என்றான். நோய் வருவது உடலுக்கு மட்டும் அல்ல. அந்நஞ்சு உங்களுள் வாழும் கலியிருளையே பற்றியதென்றால் அது அருமருந்தென்றே பொருள் என்றார் அர்ச்சர். அவ்வாறே ஆகட்டும் என்றான் நளன். 41ஆம் நாள் பிரிதொருவனாக நளன் எழுந்தான். உடல் சிறுத்து சிறுவனைப் போல் ஆகிவிட்டிருந்தான். கால்கள் இரு பக்கமும் வளைந்திருந்தமையால் மேலும் உயரம் குறைந்தான். வளைந்த கைகளை வீசி நண்டு போல நடந்தான். குறுகிய தொண்டையிலிருந்து கிளிக்குரல் எழுந்தது. முதலில் அவன் உணர்ந்தது தன் உடலின் எடையின்மையை. அதுவரை சுமந்திருந்த உடலின் எடைக்கு பழகிவிட்டிருந்த உள்ளம் அதை பெரும் விடுதலை என கொண்டாடியது. விட்டில் போல தாவினான், தொற்றிக்கொண்டான், பற்றி மேலேறினான். அந்த விடுதலை அவன் விழிகளிலும் சிரிப்பிலும் வெளிப்பட்டது. எப்போதும் சிரித்து கொண்டிருக்கும் குள்ளனை அங்கிருந்தோர் அனைவரும் விரும்பினர். அவர்கள் அவன் சிற்றுருவால் அவனை சிறுவன் என்று நடத்தினர். அவர்களால் அவனும் சிறுவனென்றே தன்னை உருவகித்து கொண்டான். சிறுவர்களுக்குரிய ஓயா விளையாட்டும் புதியது நாடும் ஆர்வமும் கொப்பளிக்கும் உவகையும் கொண்டவனாக ஆனான். புதிய இடம், புதிய சுவை என தேடிக்கொண்டே இருந்தான்.
அவன் உடலுக்கு கைகள் பெரிதாக இருந்தன. அவற்றை காலென ஊன்றி அவனால் தலைகீழாக நடக்க முடிந்தது. மெல்லிய கொடிகளை பற்றி கொண்டு பூச்சி போல மேலேறி செல்ல இயன்றது. கைகளால் ஆனவனை பாகுகன் என்று அழைத்தார் அர்ச்சர். அதுவே அவன் பெயரானது. அருகிருந்த காட்டுக்குள் சென்று காட்டுப் புறவி ஒன்றை கொடிகளால் கட்டி அழைத்து வந்தான். 15 நாட்களில் அதை பழக்கி வைத்து அதன் மேல் அமர்ந்து மலைச்சரிவில் பாய்ந்து சுழன்று வந்தான். அவன் காட்டுப்புறவியுடன் வந்தபோது அஞ்சி கூச்சலிட்ட மாணவர்கள் அவன் ஆணைக்கு அது பணிவதைக் கண்டு திகைத்தனர். அவன் அவர்களுக்கு புறவி ஏற கற்பித்தான். மேலும் மேலும் என புறவிகளை காட்டிலிருந்து கொண்டு வந்து புறவி திரள் அமைத்தான். ஆதூர சாலையின் பணிகள் அனைத்தும் எளிதாயின. தொலைவுகள் சுருங்கின. அவ்வழி சென்ற மலை வணிகர் குழு ஒன்றுக்கு அவர்கள் 7 புறவிகளை விற்றனர். அவை அக்காட்டில் பிடித்து பழக்கப்பட்டவை என்பதை அறிந்த வணிகர் தலைவர் கனகர் அவனை பார்க்க விழைந்தார். அவனுடைய சிற்றுடலை கண்டதும் முதல் கணம் திகைத்த அவர், ஆம், இப்படி ஏதோ ஒரு பிரிதின்மை இவரிடம் இருந்தாக வேண்டும், இல்லையேல் இது நிகழாது என்றார். வருகிறீரா பாகுகரே? நகரில் நீங்கள் பார்ப்பதற்கும் ஆற்றுவதற்கும் ஏராளமாக உள்ளன என்றார். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்றான் பாகுகன். நாங்கள் அயோத்திக்கு செல்கிறோம். அயோத்தி அரசர் ரிதுபர்ணரின் அன்னைக்கு மருத்துவம் நோக்குபவர்கள் கோரிய அரிய மலைப்பொருட்கள் சிலவற்றை வாங்கவே இங்கே வந்தோம் என்றார் கனகர். நான் வருகிறேன், இப்போதே செல்வோம் என்று பாகுகன் சொன்னான். அங்கே சென்று என்ன செய்யவிருக்கிறீர் பாகுகரே என முரண்பட்ட தன் மாணவனை நோக்கிய அர்ச்சர். அவர் செல்லட்டும், அங்கே அவருக்கான உலகம் காத்திருக்கிறது என்றார். கனகரின் வணிக குழுவுடன் பாகுகன் கிளம்பிய போது அவனுடைய தோல் பொதியை அவனிடம் அளித்த அர்ச்சர், உங்களுடையது இது பாகுகரே என்றார். அவர் விழிகளை விழி தொட்ட பின் குனிந்து கால் தொட்டு தலை சூடி, வாழ்த்துங்கள் அர்ச்சரே என்றான் பாகுகன். நோய்கள் விலகுக என அர்ச்சர் வாழ்த்தினான். நீர்க்கோலம் 77வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.